வணக்கம் நண்பர்களே. இனிமேல் நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப் அல்லது வெப்சைட் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா உங்களுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமாங்க, இப்போ ஒரு ட்ரெயின் வந்து புக் பண்ண போகிறோம் அப்படின்னா 60 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுவோம். சரியா? அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 10ஆம் தேதி வந்து ஒரு ட்ரெயின் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக 60 நாளுக்கு முன்னாடி, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி 10ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். காலையில் 8 மணிக்கு ஜனவரி 10ஆம் தேதி. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஜனவரி 10ஆம் தேதி மட்டும், அந்த முதல் நாள் மட்டும் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆதார் எண் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும்தான் புக் பண்ண முடியும். இப்போ என்ன ஆக்சுவலாக இப்போ என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, 5ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலை 8 மணிலேருந்து மதியம் 4 மணி வரைக்கும் புக் பண்ணுறதுக்கு ஆதார் எண் இணைக்கப்பட்ட அக்கௌண்ட்லேருந்து தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா, அந்த முதல் நாள் வந்து ரஷ்ஷாக இருக்கும்ல அந்த ட்ரெயினில் புக் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலி கணக்குகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுகள், இவங்க மூலமாக வந்து டிக்கெட்டுகள் புக் பண்ணுறதை தடுக்கலாம். உண்மையான பயனாளர்கள் மட்டுமே வந்து அந்த முதல் நாள் வந்து டிக்கெட்டுகளை வந்து பெறலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் ஆதார் எண்ணை இணைக்கலைன்னா மறக்காமல் இணைச்சிருங்க.